காய்கறிக்கெல்லாம் என்ன விலை? கறி விலையும் கூட காய்கறி விலை தான் அதிகமா இருக்குது இப்பலாம். நகை கடைக்கு போகல எப்படி பணம் 10,000 சேர்த்து கொண்டு போகணுமோ சண்டைக்கு வரையில நீ அதே நிலமட போல. இங்க பாருடா, தேவையில்லாம பேசிட்டே இல்ல, அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சிருவோம் பாத்துக்கோ. ஆமா நீ அடிக்க வரைக்கும் என் கை பூ பறிச்சிருக்கும், நாங்களும் உன்னை அடிச்சு தம்சம் பண்ணிடுவோம் பாத்துக்கோ. இங்க பாருடா, எங்களுக்கு பொறுமை இருக்கு, நாங்களும் பொறுமையா இருக்கணும்னு பாத்துட்டே இருக்கோம். ஆனா எப்ப பார்த்தாலும் எங்களை ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற, இன்னைக்கு உன்னை அடிக்காம விட மாட்டேன். ஆமா நீங்க அடிக்க வரைக்கும் எங்க கை பூ பறிக்கும் பாரு. பொறுமைங்கிறிய பொறுமைனா உனக்கு என்ன தெரியுமா முதல்ல? ஆமா அந்த பாருங்க, சோனி பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா என்ன தெரியல, வாமா போய் பாப்போம். சோனி என்னாச்சு? அத்தை, நாங்க 4 பேர் விளையாண்டுட்டு இருந்தோம். கார்த்தியும் சதீஷும் வந்தாங்க. அப்ப எங்ககிட்ட வம்பிழுத்தாங்க அத்தை. அதுக்கு தான் நாங்க அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். பசங்களா, அவங்களும் நம்ம பொண்ணு தானே, அவங்க கூட சரிக்கு சமமா சண்டை போடக்கூடாது. நீங்க இருக்கீங்க நம்பிக்கையில தானே அவங்க இவ்வளவு தூரம் வந்து விளையாண்டு இருக்காங்க. அவங்க எது சொன்னாலும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையா இருந்தா மட்டும்தான் அவங்களையும் நீங்க பாதுகாக்க முடியும், உங்களையும் நீங்க பாதுகாக்க முடியும். நாங்க வெளியே பொண்ணுகளை அனுப்புறதே நம்ம பசங்க தான் போறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தானே. நீங்களே வந்து இப்படி நடுக்கால நின்று சண்டை போட்டா என்ன அர்த்தம்? சரி இந்த சண்டையெல்லாம் விடுங்க, இப்ப நம்ம ஒரு கதை பார்க்கலாமா? சரிங்க அத்தை, பார்க்கலாம். சாரி சோனி. ஆமா நானும் சாரி சோனி. சாரி, நானும் நீ உங்களை அப்படி பேச மாட்டேன். சரி இன்னைக்கு ஒரு குட்டி பையன் பார்ப்போம். அவனுக்கு பொறுமையே இல்லை உங்களை மாதிரி. அவன் எப்படி பொறுமையா அவன் பாட்டி கதையை கேட்டு அவன் நல்ல பொறுமையான பையனானு பார்ப்போம். ஒரு அழகான கிராமத்துல சத்திங்கிற குட்டி பையன் இருந்தான். அவன் அம்மா அப்பா பாட்டி தாத்தானே எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா இருந்தான். அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவன். ஒரு பொருளை பார்த்தா அப்பயே சக்தி வாங்கணும்னு நினைப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு காரியத்துல இறங்கினா உடனே அந்த காரியம் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பொறுமைங்கிறது ஒண்ணா இழந்துருவான். இப்படியே சக்தி வாழ்க்கையை பார்த்து அவங்க அம்மா அப்பா மனசு ரொம்ப சோர்வடைஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சக்தியோட தாத்தா சக்தியை கூப்பிட்டாரு. சக்தி என்ன தாத்தா? சக்தி, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்க தாத்தா. சக்தி, கதை சொல்றது அப்புறம் இருக்கட்டும், உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை, என்ன தாத்தா? சக்தி, இந்த கவர்ல இருக்கிறத புடி. இது என்ன தாத்தா, கொட்டை மாதிரி தெரியுது? ஆமா சக்தி, இது ஒரு விதை. இந்த விதைய கொண்டு போய் நீ நட்ட வச்சேன்னா அது உனக்கு பெரிய மரமா வரும் சக்தி. ஹை, அப்படியே தாத்தா? சரி, நான் இதை கொண்டு போய் நட்ட வைக்கிறேன். மரம் வந்த பின்ன நான் உங்ககிட்ட சொல்றேன். சக்தி எதுலையுமே ஆர்வமுள்ள பையன், ஆனா அவனுக்கு பொறுமையே கிடையாது. அங்க இருந்து தாத்தாட்ட வாங்கிட்டு போய் அவன் ஒரு இடத்துல நட்ட வச்சான். தாத்தா சொன்ன மாதிரி இங்க கொண்டு வந்து செடியை நட்ட வச்சிட்டோம். நாளைக்கு எப்படியும் இந்த செடி பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சக்தி மறுநாள் வந்தான். தாத்தா விதை போட்டா செடி வரும்னு சொன்னாரு, செடியவே காணாமே. தாத்தா நம்மள போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்க்க கூட்டிட்டு வந்தா சக்தி. தாத்தா, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க விதை போட்டா செடி வரும்னு சொன்னீங்களே, ஆனா செடியே வரலையே தாத்தா. சக்தி, உடனே எதவா இருந்தாலும் சாதிக்க முடியாது. பொறுமையா இருந்தாதான் சாதிக்க முடியும். நீ நேற்று தானே விதை போட்ட. இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அது அவங்க வச்ச செடிகளை எப்படி பராமரிக்கிறாங்க. நீயும் நாளைக்கு வந்து தண்ணி ஊத்து. அதுக்கப்புறம் அதோட முளைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா தெரியும். நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. அதுக்கு சக்தியும் சரி தாத்தா சொல்றபடி நம்ம கேட்போம். சரி தாத்தா, நீங்க சொல்ற மாதிரி நான் கொஞ்ச நாள் வரைக்கும் தண்ணி ஊத்துறேன், ஆனா அதுல முளைப்பு தெரியணும். கண்டிப்பா நீ பொறுமையா இருந்தா கடல் அளவும் கூட சாதிக்கலாம். அதுக்குதான் ஒரு பழமொழியே இருக்குது, கடலிலும் பெரிது பொறுமைன்னு. அப்புறம் சக்தி ஒவ்வொரு நாளும் வந்து அந்த செடியை பராமரிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் கண்ணுக்கு அது துளிர் விட்டது தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டான். மறுநாளும் வந்து அதுக்கு உண்டான வைத்தியம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். சக்தி வந்து பார்க்கும்போது அந்த காய் வெடிச்சு பஞ்சு தெரிஞ்சது. சக்திக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவன் அங்க இருந்து தாத்தாட்ட போனானா. அவன் போய் தாத்தாவை கூட்டிட்டு வந்தானா. தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே நானும் ரொம்ப நாளா இதுக்கு பக்குவம் பார்த்தேன். இது செடியாவும் ஆச்சு, காய் வந்தது, இப்ப பூவும் பூத்துருச்சு தாத்தா. சக்தி, எதவா இருந்தாலும் பொறுமையா காத்திருந்தோம்னா அதோட பதில் நல்லதாவே தான் இருக்கும். அதுக்குதான் சொல்றது, எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் பண்ணக்கூடாது சக்தி. தாத்தா, நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். எப்பவுமே இனி எந்த விஷயத்திலயுமே நான் பொறுமையா இருப்பேன் தாத்தா. சக்தி, நீ உன் தப்ப உணர்ந்துட்ட, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உன்ன மாதிரி இந்த கிராமத்துல எவ்வளவோ பசங்க பொறுமை இழந்துதான் இருப்பாங்க. சட்டுன்னு கோபம் வர்றது, எடுத்தவன் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பேசுறது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் உனக்கு சொன்ன மாதிரி நீ எல்லாத்துக்கும் சொல்லி தரணும் சக்தி. கண்டிப்பா தாத்தா. அங்க இருக்கிற கிராமத்து பசங்களை எல்லாம் சக்தி கூட்டிட்டு வந்து அந்த செடியை காமிச்சான். அப்புறம் அவங்களும் அதே பார்க்கல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடி வளர்க்க ஆரம்பிச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி பொறுமையா அதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் செஞ்சுட்டே வந்தாங்களா. சக்தி திருந்தது மட்டும் இல்லாம மத்த எல்லா பசங்களையும் சக்தி திருத்தி ஒரு பொறுமையான வழிக்கு கொண்டு வந்தானா. அத்தை, நாங்க செஞ்சது தப்புதான். அதுக்காக தானே நீங்க இந்த கதையை சொன்னீங்க. இனிமேல் நாங்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா தான் சாதிப்போம். ரொம்ப சந்தோஷத்தாங்களா. தாத்தா சொன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்கூடாது. கடலிலும் பெரிது பொறுமை. அந்த மாதிரி பொறுமையா இருந்து சாதிக்கலாம். சரியா தங்கங்களா? நீங்க சாதிக்க பிறந்தவங்க, அதனால உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி, இப்ப போய் எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூங்குங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.